எனக்கு என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னா சிஎஸ்கேக்கு இப்போ ரிசல்ட் ஃபேவரபிளா இல்லைங்க. உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸே சிஎஸ்கே ஜெர்சி போட்டுக்கிட்டு மேட்ச் பார்த்துட்டு மேட்ச் முடிஞ்சிட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க. தல தோனிய ஒருமையில அவன் இவன் என்ன ஆடுறான், மயிராட்டம் ஆடுறான், ரிட்டையர் பண்ணிட்டு போக சொல்லுங்க, ஆவரேஜுக்காக ஆடுறான் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு வாய் விடுறாப்புல ஒருத்தரலாம். இல்ல கொஞ்சமாவது பிரெயின் இருந்ததுன்னா இதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜுக்கு ஆடி என்ன பண்ண போறாரு எனக்கு புரியல. மைக்கு கிடைச்சதுன்னு இஷ்டத்துக்கு பேசுறதா? as a சிஎஸ்கே ஃபேன் யூ ஆர் டிசப்பாயிண்டட், ஷேட்டர்ட், அதெல்லாம் ஒத்துக்க முடியுது, அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்குன்னு இவ்வளவு பெரிய மனுஷனை வாய்க்கு வந்த மாதிரி பேசினா எப்படி சொல்லுங்க? 5 கப்பு வாங்கி அல்லையில வைக்கும் போது நல்லா சுகமா இருந்ததா? இப்போ ஒரு 2 இன்னிங்ஸ் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலனா உங்களுக்கு எல்லாம் கசகுது, அவனே இவனே ஆவரேஜுக்கு ஆடுறான், செல்ஃபிஷ் பிளேயர், வெளியே போடா, லீவ் மை பியூட்டிஃபுல் பிரான்சைஸ் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நன்றின்றது கொஞ்சமாவது இருக்கணும் லைஃப்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நம்ம பிரான்சைஸ்க்கு ஒரு ஃபாதர் மாதிரிங்க, அப்பா மாதிரி. he was the one who built the CSK empire. இவ்வளவு பெரிய ஹியூஜ் ஃபேண்டம் வர்றதுக்கு மெயின் ரீசன் இஸ் தல MS தோனி. அவரை நீங்க ஒருமையில அவனே இவனேன்னு பேசுறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம எல்லாரும் ஃபேமிலிக்கும் அப்பா ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா இருப்பாரு, நல்லா சம்பாதிப்பாரு, எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுவாரு. அப்புறம் அவருக்கும் வயசாகும், அவரால் ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ண மாதிரி பண்ண முடியாது, ஃபேமிலிக்கு ப்ரொடக்டிவா இருக்க மாட்டாரு. அந்த மாதிரி டைம்ல அப்பாவால ப்ரொடக்டிவா ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்க முடியல அப்படின்ட்டு அவனே இவனே நீ எல்லாம் ஒரு ஆளா, சம்பாதிக்க துப்பு இல்ல அப்படி இப்படின்னு பேசினா அது நியாயமா? அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க பண்றது, வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு. நெவர் எவர் டிஸ்ரெஸ்பெக்ட் MS தோனி, தட் டு பீயிங் a CSK fan. if you do that, உங்களை விட கிரிமினல் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். he is struggling, கஷ்டப்படுறாரு, நான் ஒத்துக்கிறேன். ஒரு MS தோனி ஃபேனா ஒரு சில டைம் அதை பாக்குறதுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பட் as a true fan of MS தோனி and as a true fan of CSK, நான் அவருக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, I will never ever run my mouth and disrespect MS தோனி, ரிட்டையர்ட் ஆகு, லீவ் மை பியூட்டிஃபுல் பிரான்சைஸ் அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். குறைஞ்சபட்ச மரியாதை நான் அவருக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, let the man decide when he wants to retire, let him take a call. அவரால பழைய மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அவரோட பாடி ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த பிரான்சைஸ்ல அவர் ஒருத்தர் மட்டும் சொதப்புனார்னா அவர் ரிட்டையர் ஆக சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றது, அவரே ஆயிடுவாரு. But when the team is failing collectively, when every Tom, Dick and Harry in the team is playing poorly, you cannot blame one man alone. That is not fair.